Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ராயக்கோட்டை அண்ணா சிலை அருகே திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்றினார்கள். வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதிமடுகு மேம்பாலம் 1.5 கோடி ரூபாய் செலவிலும், அதே போன்று மாரசத்திரம் மேம்பாலம் 2 கோடி ரூபாய் செலவிலும், எண்ணெய் புதிர் மேம்பாலம் 2 கோடி ரூபாய் செலவீட்டிலும், வேப்பனஹள்ளிக்கு அதாவது பிடிஓ அலுவலகம் 2.50 கோடி ரூபாய் செலவிலும், வேப்பனஹள்ளி துணை பதிவாளர் அலுவலகம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டி கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த அதிகாரிகளுடைய பயன்பாட்டிலே மக்களுக்கு பயன்பட்டு வருகிறது. அதே போன்று போலுப்பள்ளியில் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை 335 கோடி ரூபாய் செலப்பீட்டில் கட்டப்பட்டது. குந்தாரப்பள்ளி பாக்கலூரில் 57 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய சாலை வசதிகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. குந்தாரப்பள்ளி கொத்தனகிருஷ்ணப்பள்ளி 18 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய சாலை வசதிகள். மணவரணப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி அரசு பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 1.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தீர்த்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி 1.50 கோடி ரூபாய் தலைப்பிலே தரம் உயர்த்தப்பட்டது. சின்ன கொத்தனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி 1.50 கோடி ரூபாய் செலவிலே தரம் உயர்த்தியது. அதே போன்று குரலந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி 1.50 கோடி ரூபாயில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தரம் உயர்த்தப்பட்டது. சூளகிரி தலைமையிடமாக கொண்டு தனி வட்டம் அமைக்கப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. அது மக்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கிறது. சூளகிரியில் புதியதாக பஞ்சாயத்து ஒன்றியம் அதாவது பிடிஓ அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்த சார் பதிவாளர் அலுவலகம் புதியதாக இடம் தேர்வு செய்யப்பட்டு புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. பேருந்து நிலையம் இல்லாமல் இருந்த சூளகிரிக்கு தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அந்த பகுதி அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் புதிய பேருந்து நிலையம் அமைத்து கொடுக்கப்பட்டது. பேருந்து நிலையத்திற்கு செல்லுகிற பாதை மிகப்பெரிய குண்டும் குழியுமாக இருந்த தகர்த்து அதே போன்று பேருந்து நிலையத்திற்கு பயணிகள் செல்ல வழிவகை செய்யுமாறு ஏற்பாடு செய்ய கொடுக்கப்பட்டது. சூளகிரி பேரிகை அளவிலே காவல் நிலையம் தேசிய நெடுஞ்சாலை தேர்வு செய்யப்பட்டு கட்டி கொடுக்கப்பட்டது. இப்படி பல்வேறு திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நீதிமன்றங்கள், தீயணைப்பு நிலையங்கள், கலைக்கல்லூரிகள், மகளிர் காவல் நிலையங்கள், அதே போன்று போஸ்ட்மார்டம் செய்வதற்காக பிண அறுவை போஸ்ட்மார்டம் செய்யக்கூடிய அந்த அறைகள் இப்படி ஏராளமாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒசூரிலே 2019 ஆண்டு 20.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சர்வதேச மலர் ஏற்றுமதி மையம் அமைக்கப்பட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசு அந்த ஏலமிடக்கூடிய பகுதியை அந்த மக்களுக்காக அர்ப்பணிக்காமல் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்டாலினுடைய திமுக அரசு. அதே போன்று அதிமுக ஆட்சியிலே தூளகிரி தாலுகா அலுவலகம் தாலுகாவாக உருவாக்கப்பட்டது. பேருந்து நிலையம், வட்டாட்சி அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், சார்பாதை அலுவலகம் ஆகிய கட்டி கொடுக்கப்பட்டது. வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் காமன்தொட்டி அருகிலே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே பாட்டா கோட்டா என்ற இடத்திலே பெரிய பாலம் அதாவது கோபச்சந்திரம் பெரிய பாலங்கள் கட்டி அமைத்து கொடுக்கப்பட்டது. வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி ஏச்செட்டிப்பள்ளி ஊராட்சி, அலசப்பள்ளி கிராமம், சூளகிரி வட்டம் பண்ணப்பள்ளி ஊராட்சி, முதுகுருக்கி கிராமத்தில் 33 kV துணை மின் நிலையம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. ஒசூர் சட்டமன்ற தொகுதி அதாவது PS திம்மச்சமுத்திரம் என்கிற பகுதியிலே பஞ்சாயத்தில் நாரிக்கானாபுரம் என்கிற கிராமத்தில் 110 kV துணை மின் நிலையம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் இந்தோ இஸ்ரோல் கொய்மலர்கள் சாகுபடி பயிற்சி மையம் அதாவது டிப்ளமோ இன் ஆர்டிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த உருவாக்கி கொடுக்கப்பட்டது. கொய்மலர்கள் விவசாயிகள் பட்டுப்பூச்சி, கோழி பண்ணை, தேனி வளர்ப்பு, நர்சரி உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த அனைத்து தொழில்களும் இலவசமாக மின்சாரம் கொடுக்கப்பட்டு அரசாணை வெளியிட்டது கழக அரசு. இந்த தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கனவான எண்ணெய்க்கால் அணையில் இருந்து படுதலை ஏரிக்கு செல்ல இருபுறமும் கால்வாய் அமைக்க 360 கோடி ரூபாய் ஒப்பந்த புள்ளிகள் கொடுக்கப்பட்டு அதில் 50 கோடி ரூபாய் நில ஆர்ஜிதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விடியா திமுக ஆட்சியில் அந்த பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இது போன்ற திட்டங்களை முடக்கி வைத்திருப்பதும் வேதனையினுடைய உச்சகட்டமாக இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். அலியாளமனை 50 கோடி ரூபாயில் புதியதாக அமைத்துக் கொடுக்கப்பட்டது. அதே போல தூள்செட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு சென்று பாசனத்திற்கு பயன்படும் வகையிலே அது அமைத்துக் கொடுத்தது. துணை கண்காணிப்பாளர் அலுவலகம், டிஎஸ்பி ஆபீஸ் அலுவலகம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. சூளகிரி மையமாக கொண்டு இந்த பகுதியிலே பல்வேறு கிராமங்கள், நகரங்கள் பேருந்து வசதிகளை புதிய பேருந்து நிலையம் கட்டி கொடுக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியிலே எம்ஜிஆர் அவர்களால் கட்டி கொடுக்கப்பட்ட சூளகிரி சின்னார் நீர்த்தேக்கம் ஒசூர் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து நிரந்தரமாக நீர் கிடைக்க
ஆவண செய்ய மக்களுடைய கோரிக்கை ஏற்று கழக அரசு செய்து கொடுத்தது. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி ராஜகோட்டையிலே கூடி இன்றைக்கு உற்சாக வரவேற்பை அளித்திருக்கிறார் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்த சாதனைகள் தான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி MLA அவர்கள், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் துணை சபாநாயகர் தம்பிதுரை, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் எல்லாம் கூடி இந்த பகுதியிலே உற்சாகமான வரவேற்பை முன்னதாக அளித்தார்கள். பேசுகிற இடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகளை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, மக்களுக்காக தோளோடு தோள் நின்று மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் என்பதை இன்றைக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் அதிகமான அளவில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது, உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தலைநகரமாக சென்னைக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய இந்த தக்காளிகள் இந்த பகுதியிலே மிக அதிகமாக விளைவதால் தக்காளி மண்டிகள் செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் 2 கோடி ரூபாய்க்கு என வர்த்தகம் நடைபெறக்கூடிய இந்த தக்காளி விவசாயம் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் பல்வேறு விதமான அந்த தக்காளியை பாதுகாப்பதற்காக போதிய விலையிலே விளைச்சல் காலங்களிலே சாலைகள் கொட்டக்கூடிய அவலங்கள் இருக்கிறது. அதனை கூழாக தயார் செய்து அதனை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்லக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அவா அந்த மக்களிடம் இருக்கிறது. தக்காளி இணையாக மிக அதிக அளவில் அதே போல பொய் மலர்கள், சாமந்தி, பட்ரோஸ், கோழிக்கொண்டை உள்ளிட்ட பல்வேறு மலர் சந்தையாக இது இருக்கிறது. கர்நாடகா, பெங்களூர் போன்ற மற்ற மாநிலங்களை நம்பி அதாவது நம்பியே இங்கு இருக்கக்கூடிய அந்த மலர் வாழ்வாதாரம் இருக்கிறது. எனவே அதற்கு நிரந்தரமாக இந்த பகுதியில் இருந்து சர்வதேச அளவில் ஏலமிடக்கூடிய மலர் சந்தை அதிமுக அரசு கொடுக்கப்பட்டாலும் கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இங்கே அது இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. தக்காளிக்கு இணையாக இங்கு முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், கேரட், உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளும் அதிகமாக இருக்கிறது. இது தலைநகர் சென்னைக்கு மட்டுமே கொண்டு செல்லப்படுகிறது. தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கொண்டு சென்று இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய அதாவது வாழ்வாதாரம் குறிப்பாக பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அவருக்கு தேவையான அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அந்த மக்களிடம் இருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு பல்வேறு வெற்று வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஆனால் இந்த மக்களை வஞ்சித்திருக்கிறதே தவிர அந்த மக்களுக்கு தேவையான எந்த விதமான நலத்திட்டங்களையும் செய்யவில்லை என்கிற வேதனையோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே பார்க்கப்படுவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு அதாவது 2021-22 மட்டும் 667 பேரும், 2022-23 345 பேரும், 2023-24 மற்றும் 165 பேரும் என மொத்தம் 2519 பேர் இளம் வயதிலேயே கர்ப்பமடைந்திருக்கிறார். இதில் 80% மேல் குழந்தை திருமணம் செய்து கொண்டவர்கள். சமூக நலத்துறை மற்றும் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு துறையின் அலட்சியத்தின் காரணமாக குழந்தை திருமணங்கள் செய்யக்கூடிய மாவட்டத்தில் அதிகமான ஒரு மிகப்பெரிய மாவட்டம் மாற்றி மோசடி செய்து கர்ப்பமாக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை என்கிற வேதனை இந்த பகுதியில் இருக்கிறது. சிறு வயதிலே கல்வி கற்கக்கூடிய அந்த குழந்தைகள் தங்களுடைய வயிற்றிலே அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய வேதனை, மன உளைச்சல், உடல் ரீதியாக பாதிப்பு, இப்படி பல்வேறு நிலைகள் பாதிப்படைவதாக மிகப்பெரிய வேதனையான ஒரு கருத்து இருக்கிறது. அதனை சரி செய்வதற்கு ஆளுகிற திமுக அரசு போதிய விழிப்புணர்வையோ அல்லது அப்படி பாதிக்கப்பட்ட சிறுமிகளை பாதுகாப்பதற்கு அவர்கள் அதிலிருந்து மேலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எந்த விதமான ஒரு வசதியையோ பாதுகாப்பையோ செய்து கொடுக்கவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீரோடு இருப்பதாகவே அந்த புள்ளி விவரம் நமக்கு கூறுகிறது. அதே போன்று இந்த சமீபத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பிலே ஸ்டாலினுடைய திறனற்ற இந்த ஆட்சியை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கு. 30/8/2024 கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியிலே விவசாயிகளுக்கு சீரான மின்சாரம் வழங்காத நிர்வாக திறனற்ற ஸ்டாலினுடைய அரசை கண்டித்து வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அறிவுறுத்தலின்படி விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாயிகளுடைய பாதுகாவலனாக ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட போராட்டத்தை முன்னெடுத்தது குறிப்பிடத்தக்கது. 30/12/2024 அண்ணா பல்கலைக்கழக பாலியல் மாணவிக்கு வன்கொடுமை நடந்தது. மெத்தன போக்கு தீய சக்தி திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தமிழக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதே போன்று 8/2/2025 கிருஷ்ணகிரியிலே 8ஆம் வகுப்பு மாணவி 3 ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மிகப்பெரிய அளவிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதே போன்று
15/4/2025 கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சாலை வசதி குடிநீர் வசதியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதே போன்று இந்த 2026-2025 மாம்பழத்தினுடைய விலையில் கடுமையான வீழ்ச்சி, மா விவசாயிகள் பெரிதும் பாதிப்பு, நஷ்டம். திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. 5 ரூபாய்க்கு 1 கிலோ மாவை விற்பனை செய்து அவர்கள் வேதனை அடைந்த அந்த துயரமான ஒரு காலகட்டம். 12 ரூபாயாவது கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை, அதனை கண்டுகொள்ளாத ஒரு திமுக அரசு. இதனை வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை முன்னெடுத்து இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்களை மக்களுக்காக ஆட்சி அதிகாரத்தில் அரசு இல்லை என்றாலும் கூட அதிமுக மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, மாணவிகளுக்காக, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. தொழிலாளர்களுக்காக, நெசவாளர்களுக்காக, அதே போன்று பல்வேறு இடங்களிலே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் இப்படி அனைத்தையும் கண்டித்து போராட்டம் நடத்திய மிகப்பெரிய ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதனுடைய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு களத்திலே செல்லுகிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சியான முறையிலே மக்களுடைய வரவேற்பும், அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளருடைய மாபெரும் எழுச்சி உரையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதாவது ராயக்கோட்டை சட்டமன்ற, வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி ராயக்கோட்டையிலே தனது எழுச்சி உரையை முடித்துக் கொண்டு அடுத்ததாக தளி சட்டமன்ற தொகுதியிலே தேன்கனிக்கோட்டை பகுதியிலே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அங்கே சென்றடைவார்கள். மிக பிரம்மாண்டமான முறையிலே வரவேற்பு அளிக்கவிருக்கிறார்கள். அந்த திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது.